ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெறும் லெக் பீஸாக எடுத்துக்கிறேன். நீங்கள் இது இல்லாமல் எலும்பு இருக்கிற சிக்கன் பீசஸ் கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். உங்ககிட்ட இது இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கணுன்னா கலர் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இது 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே 7 காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கிறேன். இதுவும் நான் கலருக்காக தான் இந்த மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வந்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இங்கே 1/4 கப் மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தோட்டம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.